குட் ஆஃப்டர்நூன். ஆகஸ்ட் 4 2026. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஜென்ட் ரெண்டு இண்டிசஸ்லையும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து 1% டவுன் ஆச்சுன்னா சென்செக்ஸும் கிட்டத்தட்ட 1% டவுன் ஆகும். 6.98% ஆர் 1.01%. ஸோ இது ரெண்டு மேஜர் இண்டிசஸ் ரைட் நவ் இன் இந்தியா. ஒன்று வந்து பிஎஸ்சி மும்பை பங்குச்சந்தையை சார்ந்த சென்செக்ஸு, இன்னொன்று வந்து என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அதில் வந்து நிஃப்டி 50 இது ரெண்டு இண்டிசஸ்மே யூஸ்வலி தே ட்ராவல் டுகெதர். அதாவது வேரிய அப்சல்யூட் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ரிடக்ஷன் ஆர் இன்க்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். அல்தோ நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது, சென்செக்ஸில் 30 ஸ்டாக் இருந்துச்சுன்னா கூட இந்த பட் நேற்று இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்யூஷுவலாக இருக்குது. என்னென்னா வந்து இப்போ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி வந்து as we speak it's about 2:52 PM. நிஃப்டி 50 வந்து -1.23%. whereas சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -0.4%, ஒரு 0.85% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேற்று நம்ம வீடியோ போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 1.6% டுவர்ட்ஸ் க்ளோசிங் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. whereas at the same time சென்செக்ஸ் வந்து 0.7% தான் நேற்று அப்பு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி வந்து ஒரு ரீசண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னால். க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம், அதாவது பங்குச்சந்தையில் வந்து கடைசி ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும், அதை வச்சு இண்டிசஸுக்கும் கால்குலேட் ஆகும். ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான் மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி பண்ணுறாங்க, அல்லது எஃப்என்டோ செக்மெண்ட்டில் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் டிரைவ் ஆகுது. இது மாதிரி பல ஐட்டங்கள் வந்து அந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான். இது வரைக்கும் இருந்த சிஸ்டம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ், அதாவது 3 o'clock 3:30 PM வரைக்கும் உள்ள ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணி அந்த க்ளோசிங் ப்ரைஸை கொண்டு வந்தாங்க. பட் இப்போ இந்த புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குது. இந்த புது சிஸ்டம் ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி இட் இஸ் மோர் ஃபுல் ப்ரூஃபு. ஆல்ரெடி வெளிநாடுகளில் அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஸோ இந்த புது சிஸ்டம் வந்து மோர் ஃபுல் ப்ரூஃப் அப்படிங்கிறதுனால, அதை வந்து மோர் அக்யூரேட்டும் கூட அப்படிங்கிறதுனால அதை செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நேற்று அன்யூஷுவலி லாஸ்ட் மினிட்ல அந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டத்தில் வந்து லாஸ்ட் ஒரு 3:15 PMலேருந்து ஒரு 3:35 PM வரைக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்ராக்சிமேட்டாக. டெக்னிக்கல் ஐம் நாட் கோயிங் இன் டு த டெக்னிக்கல். ஸோ இப்போ அதில் வந்து அந்த டயத்தில் கொஞ்சம் ஆர்டர்ஸு அதிகமாக வந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது என்எஸ்சிக்கு, தேசிய பங்குச்சந்தைக்கு. ஸோ அது வந்ததுனால அது மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அதனால வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அன்யூஷுவல் ஸ்பைக் ஆகிடுச்சு. அண்ட் நேற்றுலேருந்து தான் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டமும் ஆரம்பிக்குது. ஸோ அது வந்து ஒரு ஒய்டு டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணிருச்சு இந்த மெத்தடாலஜி. ஸோ இன்றைக்கி அதை கரெக்ட் பண்ணுற விதமாக நிஃப்டி அதிகமாக கரெக்ட் ஆகிருக்கு, சென்செக்ஸ் வந்து குறைவாக கரெக்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தி ஒய்டு. அப்போ ஓகே இம்ப்ளிகேஷன் இருக்குமா அப்படின்னா எஸ், இதனுடைய இம்ப்ளிகேஷன் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த லாங் டேர்ம் இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம் ஓரளவுக்கு சரியான பிறகு எல்லாமே நார்மலைஸ் ஆகிடும். பட் இந்த இம்மீடியட்டில் ஷார்ட் டேர்மில் நேற்று ஏதாவது கொஞ்சம் அபரேஷன் இருந்திருக்குமா அப்படின்னா ஆமாம், ஒரு 1% 1% நேற்று வாங்கினவங்களுக்கு வேரி ஆகிருக்கலாம். ஏன்னா அது நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸ் அதுதான். இப்போ இன்னைய க்ளோசிங் ப்ரைஸ் கொஞ்சம் மோர் ஃபேவரபுளாக இருக்குது ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம். இது இன்றைக்கி வந்து வேறு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோ, ஆயில் ப்ரைஸ் ரைஸோ, வேறு இஷ்யூஸ் இல்லை, ரிசல்ட்ஸ் வந்து அப்படியோ அது மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து மோர் ஆஃப் வடிகாலில் நீங்கள் வெள்ளோட்டம் வருது அப்படிம்பாங்கல்ல, ஸோ அது வெள்ளோட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எ ஃபியூ டேஸ் ப்ராபப்லி ஆஃப்டர் ஒரு சில தினங்களுக்கு பிறகு இதுவும் ஸ்மூத்தாகி வந்துடும். ஒரு நியூ பாலிசி மெஷர், மோர் கரெக்ட் அக்யூரேட் மெஷரை செவி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய காரணம். ஸோ அதனால் பீப்புள் வந்து அன்யூஷுவலாக இன்னைக்கு நிஃப்டி குறைவாக இருக்கிறத பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். See you in another day. Thank you.